எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? ஓகே. இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, Amazonோட கொஞ்சம் வாட்ச் கலெக்ஷன்ஸும் ஒரு சூப்பரான ஒரு சட்னியும் பார்க்க போறோம். ரொம்ப டேஸ்ட் சூப்பரா இருக்கும். குழந்தைகளுக்குலாம் இந்த சட்னி ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே, வீடியோ பார்த்து முடிச்சுட்டு உங்களுக்கு இந்த வீடியோ நிச்சயமா பிடிச்சிருக்கும்னு நான் நம்புறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா சின்னதா ஒரு லைக் பண்ணுங்க. அதுக்கப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட வர பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆல் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க. ஸோ தட் நான் போடக்கூடிய வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். நீங்களும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கு வந்து ஒரு பேன் வச்சுக்கோங்க. அந்த பேனில் கொஞ்சம் போல் நம்ம ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் சேர்த்துனதுக்கப்புறமா ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா, ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை பருப்பு இருக்குல்ல, அது சேர்த்துக்கோங்க. அடுத்து அரை ஸ்பூன் அளவுக்கு உளுந்த பருப்பு இருக்குல்ல, ஸோ அது சேர்த்துக்கோங்க, அரை டேபிள் ஸ்பூன். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா 3-4 வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துனதுக்கப்புறமா ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் இருக்குது, ஸோ அது சேர்த்துக்கோங்க. சேர்த்துனதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து இது நல்லா ரோஸ்ட் ஆகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கருக விட்டுறாதீங்க, லைட்டாக நமக்கு ரோஸ்ட் ஆனால் போதும். அடுத்து வந்து 2 மீடியம் சைஸ் தக்காளி நம்ம வந்து கட் பண்ணி இதில் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது மாதிரி மிக்ஸ் பண்ணினதுக்கப்புறமா நம்மளுடைய புதினா அப்புறம் வந்து கொத்தமல்லியை வந்து இது கூட இப்போ நம்ம சேர்த்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இது வந்து பார்த்திங்கன்னா புதினா, அடுத்ததாக வந்து கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் இதுக்கு வந்து ஒரு நம்ம மிக்ஸ் கொடுத்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்துட்டு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணினதுக்கப்புறமா ஒரு அரை கப் அளவுக்கு துருவின தேங்காய் இருக்குல்ல, ஸோ அதை நம்ம இது கூட வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணினதுக்கப்புறமா தொடர்ந்து நம்ம வந்து மறுபடியும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம இந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஸோ நமக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துனதுக்கப்புறமா லைட்டாக ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு இதை நம்ம நல்லா ஆற வச்சுட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ரொம்ப கொஞ்சமான அளவு, அதாவது ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணீர் சேர்த்துட்டு நல்லா வந்து இது போல் அரைச்சிட்டு வந்துடுங்க. ஸோ பார்த்திங்கன்னா நம்மளுடைய சூப்பரான சட்னி வந்து ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இது கூடவே ஒரு சாஃப்டான இட்லி வச்சு நம்ம சர்வ் பண்ணிடலாம். நம்ம சேனலில் ஆல்ரெடி நிறைய சாஃப்ட் இட்லி டிப்ஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். அதுக்கான பிளேலிஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய சேனலில் இருக்குது, நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதில் வந்து நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு இருக்குங்க. சாஃப்ட் இட்லி, அப்புறம் வந்து குஷ்பு இட்லி, இது மாதிரி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வந்து நம்ம சட்னி வச்சு நம்ம சர்வ் பண்ணிடலாம். எனக்கு வந்து இந்த சட்னி ரொம்ப பிடிச்சிருக்கு. மறுபடியும் சாப்பிட வந்து இட்லி எல்லாமே தீர்ந்து போயிடும் அப்படின்னு நினைக்கிறேன், ஏன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ நேரம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான சட்னியை நம்ம பார்த்துட்டோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம Amazon கலெக்ஷன்ஸ் பார்க்க போகிறோம். வாட்ச் கலெக்ஷன் தாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடிய ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃபாஸ்ட்ராக்குடைய மென்ஸ் வாட்ச் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இங்கே இருக்குது பாருங்கள், தம்ஸ் அப் வச்சு. ஸோ அதனால் வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேயே தம்ஸ் அப்போடு நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ இது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட்ராக் கேஷுவல் அனலாக் ஒயிட் டியல் மென்ஸ் வாட்ச். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இதோட ப்ரைஸ் வந்து நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன், 840. இது என்னடா இவ்வளோ ப்ரைஸில் இருக்கே, இது ஒரு வாட்ச் வந்து இவ்வளோ ப்ரைஸில் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிப்பீங்க. ஆமாங்க, ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பிராண்டடான ஒரு வாட்ச்சு, ஃபாஸ்ட்ராக். ஸோ அதனால் வந்து நீங்கள் யாருக்காவது நல்ல பொருள் கிஃப்ட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னே சொல்லலாம்.
ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு வேல்யூபிளான கிஃப்ட் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குது. இது வாட்ச் நல்லாயிருக்கோ இல்லையோ, இந்த டப்பா வந்து சூப்பராக இருக்குது. ஸோ இப்போ வந்து இதோடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு ஒவ்வொன்றா சொல்கிறேன். இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 840. அப்புறம் வந்து இந்த டயல் கலர் வந்து பார்த்திங்கன்னா ஒயிட்டு, கேஸுடைய ஷேப் வந்து பார்த்திங்கன்னா ரவுண்டு, டயல் கிளாஸ் மெட்டீரியல் வந்து பார்த்திங்கன்னா அக்லரிக், பேண்டு கலர் வந்து பார்த்திங்கன்னா பிளாக்கு, பேண்டு மெட்டீரியல் வந்து பார்த்திங்கன்னா சிலிக்கானு, அடுத்து வாட்ச் மூமெண்ட் டைப் வந்து பார்த்திங்கன்னா குவாட்ஸு, அப்புறம் வந்து வாட்ச் டிஸ்பிளே டைப் வந்து பார்த்திங்கன்னா அனலாக், கேஸ் மெட்டீரியல் வந்து பிளாஸ்டிக், கேஸ் டயாமீட்டர் வந்து பார்த்திங்கன்னா 55 mm இன்ட்டு 47 mm இன்ட்டு 12.6 mm, வாட்டர் ரெசிஸ்டன்ட் டெப்த் வந்து பார்த்திங்கன்னா 30 meters, பக்கல் கிளாஸ்ப். ஸோ இது பார்க்குறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா வந்து அவ்வளோ அட்ராக்ஷனாக இருக்குது. ஸோ நம்மள நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு சிம்பிளாகவுமே இருந்தாலும் பிடிக்காது, கிராண்டாகவுமே இருந்தாலும் பிடிக்காது, எனக்கு கரெக்டாக மீடியமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வாட்ச் தான் நான் வந்து சஜஸ்ட் பண்ணுவேன். ஏன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குது. இது வந்து டீனேஜ் பாய்ஸ்க்கெல்லாம், அதாவது என்னுடைய அண்ணன் மாதிரி அவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எஸ்பெஷலி என்னுடைய அண்ணனுக்கு வந்து இந்த வாட்ச் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னே வந்து சொன்னாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம நெக்ஸ்ட் வாட்ச் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தலாம். ஸோ நம்ம அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நெக்ஸ்ட் வாட்ச் நம்ம பார்க்க முடியாதுல்ல. ஸோ அதனால் வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு எனக்குமே ஆர்வமாக இருக்குது. ஓகே, இப்போ நம்ம பார்த்தலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா மென்ஸ் வாட்ச் மல்டி கலர்டு ஸ்ட்ராப்ட். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்போர்ட் வாட்ச் தான். நல்ல டிசைன் அப்படி இப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ இது எல்லாருமே வந்து என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு ஒவ்வொன்றா சொல்கிறேன். எனக்கு சொல்கிறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. உள்ளுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா 12, 3, அப்புறம் வந்து 6, அப்புறம் 8 இந்த நம்பர் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. வேறு ஒன்றுமே கொடுக்கல. வேறு எல்லாமே வந்து இந்த லைன்ஸாக தான் கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து லைட்டுக்கான ஆப்ஷன், அதாவது இந்த வாட்ச்லேயே வந்து லைட் எரியிற மாதிரியான ஆப்ஷன் இருக்குது. அப்புறம் இதில் வந்து மோடு இருக்குது. அடுத்து வந்து ஸ்டார்ட், அதாவது ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான ஸ்டார்ட், அப்புறம் ஆஃப் பண்ணுறதுக்கு அதுக்கெல்லாமே இருக்குது. அடுத்து வந்து ரீசெட் பண்ணிக்கிற மாதிரியானது இருக்குது. அடுத்தது வந்து கீழே வந்து ஒரு பட்டன் மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்கள். அது வந்து நான் பட்டன் நினச்சேன், பட் ஆனால் அது பட்டன் மாதிரி இல்லை, வேறு ஏதோ மாதிரி இருக்குது. அண்ட் தென் இது வந்து ஒரு ஆர்மி கலரில் இருக்குது. சைடில் வந்து ஒரு ரொட்டேஷன் மாதிரி இருக்குல்ல. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா இந்த முள்ளெல்லாம் இருக்குல்ல, ஸோ அதெல்லாம் வந்து நம்ம ரொட்டேஷன் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு தான். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஆர்மிஸ்லாம் பிடிக்கும். மோஸ்ட்டாகவே வந்து பாய்ஸ்க்கு பார்த்திங்கன்னா ஆர்மிஸ்லாம் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதுக்காகவே நம்ம வந்து இதை சூஸ் பண்ணி போட்டுக்கலாம்னு சொல்லுவேன். ஏன்னா வந்து அந்த கலர் ரொம்ப சூப்பராக இருக்குது. அப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா நீங்கள் பாருங்கள், போட்டுக்கிறதுக்குமே ரொம்ப சூப்பராக இருக்குது. எனக்கு நல்லா வந்து கிராண்டாக நான் போடுவேன், எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது மாதிரினா நல்லா பெருசாக கொஞ்சம் நிறைய டிசைன்ஸ்லாம் வச்சு எனக்கு போட்டால் பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறவங்க இந்த மாதிரி வாட்ச் வந்து போட்டுக்கலாம் அப்படின்னே சொல்லுவேன். ஏன்னா வந்து நல்லதாக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா இதோடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு ஒவ்வொன்றா சொல்கிறேன். ஸோ இதில் வந்து நிறைய கலர்ஸ் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு இருக்குது, பிளாக் இருக்குது, ப்ளூ இருக்குது, க்ரீன் இருக்குது, அதான் இது. அடுத்து வந்து ரெட் இருக்குது, அப்புறம் சில்வர் இருக்குது. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இதோடைய ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 895. அடுத்து வந்து இது வந்து குவான்டிட்டி 1 தான். அப்புறம் வந்து டயல் கலர் வந்து பார்த்திங்கன்னா பிளாக்கு, டயல் மெட்டீரியல் வந்து பார்த்திங்கன்னா PU, அப்புறம் வந்து டயல் ஷேப் வந்து பார்த்திங்கன்னா ரவுண்டு, டயாமீட்டர் வந்து பார்த்திங்கன்னா 50 mm. அடுத்து வந்து ஸ்ட்ராப் கலர் வந்து க்ரீனு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா இதோடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு ஒவ்வொன்றா சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு இதோடைய ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 895. அண்ட் தென் இதில் நிறைய கலர்ஸ் இருக்குது. அப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா இதோடைய குவான்டிட்டி வந்து 1 தான். அப்புறம் வந்து டயல் கலர் வந்து பிளாக்கு, டயல் மெட்டீரியல் வந்து PU. அடுத்து டயல் ஷேப் வந்து ரவுண்டு, டயாமீட்டர் 50 mm, ஸ்ட்ராப் கலர் வந்து பிளாஸ்டிக். ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட் ப்ராடக்ட் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு எனக்கே தெரியல. ஸோ இப்போ நம்ம வந்து அதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம், சர்ப்ரைஸாக இருக்கட்டும். ஸோ வந்து பாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எல்லோ கலரில் இருக்குது. பாக்ஸ் எல்லாம் ஓகே, வாட்ச் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும். ஸோ இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹெலிக்ஸ் அனலாக் கிரே டயல் மென்ஸ் வாட்ச்சு. அண்ட் தென் இதோடைய ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 1151. இது வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நான் வந்து இது ஓப்பன் பண்ணிவிட்டே கொஞ்சம் சர்ப்ரைஸ் ஆகிட்டேன். ஏன்னா வந்து மற்ற வாட்சஸை விட இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே யூனிக்காகவே இருக்குது. ஸோ இதோடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு சொல்கிறேன். டயல் கலர் வந்து கிரே, கேஸுடைய ஷேப் வந்து ரவுண்டு, டயல் கிளாஸ் மெட்டீரியல் வந்து மினரல், பேண்ட் கலர் வந்து பார்த்திங்கன்னா பிளாக்கு, பேண்ட் மெட்டீரியல் வந்து லெதரு, வாட்ச் மூமெண்ட் டைப் வந்து குவாட்ஸு, வாட்ச் டிஸ்பிளே டைப் வந்து அனலாகு,
கேஸ் மெட்டீரியல் வந்து பார்த்தீங்கன்னா பிராஸு. கேஸ் டயமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா 60 மில்லிமீட்டர்ஸ். வாட்டர் ரெசிஸ்டன்ட் டெப்த் வந்து பார்த்தீங்கன்னா 30 மீட்டர்ஸ். பேட்ரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1 AA பேட்ரிஸ் ரெக்வயர்டு. ஸோ வந்து இது பார்க்குறதுக்கு நல்லதாக இருக்குது. பட் ஆனால் வந்து இதில் ஒரு சின்ன விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரேட் மட்டும் கொஞ்சம் ஹையாக இருக்குது. பட் குவாலிட்டி வைஸ் வந்து நல்லதாக இருக்குது. இந்த வார் இருக்குது பாருங்கள், இது வந்து லெதரு. நான் உங்களுக்கு டீட்டெயில்ஸ்லேயே சொல்லியிருந்தேன். அப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சைடில் வந்து அந்த முள்ளெல்லாம் வந்து நம்ம ரொட்டேஷன் பண்ணிக்கிறதுக்கான ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதோடைய பிராண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஹெலிக்ஸு. ஸோ இந்த ஹெலிக்ஸ் பிராண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்ல பிராண்ட் தான். அண்ட் ஆல்சோ இது வந்து பார்த்திங்கன்னா 5 ஸ்டாரோடு நமக்கு கிடைக்குதுங்க. ஸோ வந்து ரேட்டிங்ஸ் வந்து அமேசானில் நமக்கு 5 ஸ்டார் இதுக்கு. ஸோ நமக்கு வந்து இந்த எதுக்காக நம்ம 1151 கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இப்போ புரிஞ்சு போச்சு. டப்பா வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நிச்சயமாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. உங்களை இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். பை, தேங்க்யூ.